ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு திருவாடி பூரம். ஸோ இந்த நல்ல நாள்ல எல்லாருக்குமே தாயாரின் அனுகிரகம் மற்றும் அம்பாளின் அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கணும். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு இன்னைக்கு ஆடி போறதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள்ல சந்திரன் அதே 5ஆம் இடத்துல தான் இருக்காரு. ஸோ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் எப்பொழுதுமே இந்த ஆடிப்பூரம் பாத்தீங்கன்னா மேஷராசினியர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும். அண்ட் எஸ்பெஷலி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்னன்னா, இது சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம் தான் இந்த பூரம். அண்ட் இன்றைய நாள் இந்த திருவாடி பூரம் அப்படிங்கும்போது இவங்களுக்கு 5ஆம் இடத்தில் மேஷராசினியர்களுக்கு வரும். அண்ட் எப்ப திருவாடி பூரத்துலயும் அவளுக்கு 5ஆம் இடத்துல தான் சந்திரன் இருக்கிறாரு. இந்த நாள் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிள்ளை வரம் வேண்டுபவர்கள் என்று சுக்கிரனுக்கான பிரீத்தியை கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ நவகிரகத்துக்கு போயிட்டு நீங்க சுக்கிரனுக்கு விளக்கேற்றலாம். புதன்கிழமை தானே, நான் இன்னைக்கு சுக்கிரனுக்கு எப்படி பண்ணலாம்னா, இன்னைக்கு சந்திரன் பூரத்துல இருக்கார். அண்ட் மேஷராசியில இருக்கிறவங்க இன்னைக்கு சுக்கிர பிரீத்தி பண்ணீங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். ஸோ இந்த நாளை மிஸ் பண்ணாம பண்ணுங்க. கோயில்ல போய் நீங்க வளையல் வாங்கிக்கிறது அண்டு மற்ற ராசிகளை விட உங்களுக்கு அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதுவும் குழந்தை பாக்கியத்திற்காக பிரார்த்தனை பண்ணிக்கொள்வது. மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு சூப்பரான நாள். நினைத்த காரியம் எல்லாமே நிறைவேறும். இன்னைக்கு விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுங்க. கல்யாணம் வேண்டுபவர்கள், எனக்கு கல்யாணம் ரொம்ப தட்டி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வாரணம் 1000 படிங்க வீட்டிலேயே. முடிந்தால் இன்றைய நாளில் ஆண்டாளுக்கு போயிட்டு ஒரு மாலை சாற்றி நீங்க அர்ச்சனையும் பண்ணலாம். ரிஷபராசி அன்பர்கள், இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு பங்கு சந்தை முதலீடு வெற்றியை தரும், வியாபாரம் வெற்றியை தரும், தன லாபங்கள் உண்டு. கடன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய நாளில் நீங்க என்ன முயற்சி செய்கிறீங்களோ உங்களுக்கு உண்டான அது கைக்கு சேர்றதுக்கான ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். இன்னைக்கு எங்கேயாவது கோவில்கள்ல எல்லாம் விளக்கு பூஜை செஞ்சாங்கன்னா ரிஷபராசி நேயர்கள் அதை நீங்க போய் பண்ணுங்க. இன்னைக்கு விளக்கு தானம் கொடுக்கறதோ இல்ல விளக்கு பூஜையில கலந்து கொள்வதோ ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். 6 குடைய சுக்கிர பகவான் சந்திரனுடன் சேர்ந்து இன்னைக்கு உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருப்பது ஐஸ்வர்யங்கள் சேரக்கூடிய நாளாகவே அமைகிறது. மிதுன ராசினியர்கள், மிதுன ராசினியர்களுக்கு இன்றைய நாள்ல புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் குறிப்பா இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க கோவிலுக்கு தானமாக கொடுக்கலாம். அது அரிசியா இருக்கலாம், வெல்லமா இருக்கலாம், இல்ல ஏதாவது பருப்பு வகைகளாக கூட இருக்கலாம். ஸோ மிதுன ராசினியர்கள்ல புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் தானங்கள் செய்வது உங்களுக்கு உங்களுடைய புண்ணிய பலம் அதிகரிக்கும். ஏன்னா பூர்வ புண்ணிய காரகனான சுக்கிர பகவான் நான் சந்திரனோட சேர்ந்து இருக்கிறாரு. அண்ட் உங்க ராசிநாதன் புதன் சூரியனோட சேர்ந்து குடும்பஸ்தானத்தில் அமைந்திருக்கிறதுனால பூர்வ புண்ணியங்களை பலப்படுத்துவதற்கு ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அதை விட இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் டேஸ்லாம் நாம என்ன பரிகாரம் செய்தால் நமக்கு நல்லது அப்படிங்கிறத கொஞ்சம் சுயநலமாகவும் நம்ம இன்னைக்கு இருந்தோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா. இன்றைய நாளில் அந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யும்போது நமக்கு ஒரு டபுள் எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால மிஸ் பண்ணாம இன்றைய நாளில் முடிந்த வரையில் நீங்க என்ன பண்ண முடியுமோ நான் சொல்றத நீங்க பண்ணுங்க. கடகராசி அன்பர்கள், இன்னைக்கு கடகராசி நேயர்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு அஷ்டமத்துல சனி பகவான், அதே போல அவங்களுடைய ராசியிலேயே புதனும் அமர்ந்திருக்கிறாரு. ராசிநாதன் சந்திரன் சுக்கிரனோட சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்கள் புதன்கிழமையான இன்று இவங்க யாருக்கு போய் பரிகாரங்கள் செய்தால் நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருடனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் இவங்க அந்தந்த கருடனுக்கு ஒரு மாலையும் ஆஞ்சநேயருக்கு ஒரு வெத்தலை மாலையும் போட்டு அதே இன்றைய நாளில் கோதை நாச்சியாருக்கும் ஒரு மாலையை சாற்றி அர்ச்சனை செய்ய கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் மற்றும் ரொம்ப வருஷமாவே எனக்கு ஒரு தீர்வே கிடைக்காம நான் அல்லாடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் இன்றைய நாளில் இந்த பரிகாரங்களை எடுத்து மேற்கொண்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். எப்பொழுதுமே நமக்கு இப்ப இருக்கக்கூடிய சிக்கல்ல வெளிவந்தாதான் நம்ம அடுத்தது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த சிக்கல்களிலிருந்து வெளிவருவதற்கு
இந்த மாதிரியான ஒரு விசேஷ தினங்கள்ல அதற்கு தகுந்தப்பட்ட ஒரு தெய்வத்தை வணங்கினோம் அப்படின்னா நிச்சயமாக அதற்கான நல்ல பலன்கள் நமக்கு வந்து சேரும். சிம்மராசி நேயர்கள், இன்னைக்கு சிம்மராசி நேயர்களுக்கு ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசியிலேயே சந்திரனும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. இன்று கேது பகவானின் சஞ்சாரம் 2ஆம் இடத்திலையும் ராகு 8ஆம் இடத்திலையும் இருப்பது சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் இந்த திருவாடி பூரத்தில் அம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. அம்மன் ஆலயங்களுக்கு வளையல் வாங்கி கொடுப்பதும் மற்றும் இன்று வெள்ளீஸ்வரரையும் காமாட்சி அம்மனையும் பிரார்த்தனை செய்ய உங்களுக்கு காரிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சந்திரன் இவர்களின் சஞ்சாரங்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் மனக்குறைகள் தீரும். ராசியில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் அவ்வப்போது நமக்கு மன சஞ்சலங்களை கொடுப்பார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சின்ன சின்ன சண்டைகள் குடும்பத்திலையும் மற்றும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளையும் கொடுக்கலாம். இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் ஆண்டாளை வணங்குவது மற்றும் ஆண்டாள் சன்னதியில் நீங்கள் மாலை சாற்றுவதோ அல்லது புடவை தாயாருக்கு சாற்றுவதோ நல்ல பலனை கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்று கருமாரி அம்மனை வணங்குவதும் மற்றும் அவளுக்கு பாலாபிஷேகம் செய்வதும் உங்களினுடைய சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நெய் தீபம் ஏற்றி விளக்கு தானம் செய்ய ஆலயங்களுக்கு நன்மைகள் நடக்கும். துலாம் ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு சற்று அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது மனதில் எழுந்து போகும். வழக்குகள் விசாரணைகளிலும் சற்று இழுபறி நிலைமை இருக்கலாம். இன்று புதன்கிழமை இந்த திருவாடி பூரத்தில் சுக்கிரனும் சந்திரனும் லாபத்தில் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் பள்ளி கொண்ட பெருமாளை வணங்குவது நல்லது. அதே போல பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாளையும் இன்றைய நாளில் வணங்க ஆண்டாள் நாச்சியாருக்கு மாலை சாற்றுவதும் இவர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். விருச்சிக ராசினியர்கள், இன்று நாள் முழுவதும் விருச்சிக ராசினியர்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும். நண்பர்களால் இன்று சில பிரச்சனைகள் வரும். புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம். இன்று கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு வார்த்தைகளில் சண்டைகளும் மற்றும் சின்ன சின்ன மன பிரச்சனைகளால் இன்று குடும்பத்திலேயும் சில நிம்மதியை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஆகவே விருச்சிக ராசினியர்கள் இன்று புதிய நண்பர்களிடத்திலேயோ அல்லது குடும்பத்தாரிடையோ பெரிய அளவுக்கு வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. இன்று செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். திருவாடி பூரமான இன்றைய நாளில் விருச்சிக ராசி நேயர்கள் 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் சந்திரனும் இருப்பதனால் இன்றைய நாளில் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் அம்மன் ஆலயங்களில் நடைபெறக்கூடிய கூழ் வார்ப்பதோ அல்லது பொங்கல் வைத்து அம்மனை வழிபாடு செய்வதோ வளையல்கள் தானம் செய்வதோ சிறப்பு. தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் தீரும். பெரிய அளவுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு எந்த விதமான மன போராட்டங்களோ அல்லது பிரச்சனைகளோ இருக்காது. புதிய வியாபார முயற்சிகளை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம். இந்த திருவாடி பூரத்தில் இன்றைய நாளில் திருமணமாகாதவர்களும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களும் புதன்கிழமையான இன்று மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்யவும். திருவாடி பூரமான இன்று கோதை நாச்சியாரை வணங்கி பெருமாள் ஆலயத்தில் ஆண்டாளுக்கு மாலை சாற்றுவது சிறப்பு. மகர ராசி நேயர்கள், அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று திருமணமாகாதவர்கள் மகர ராசியில் திருமணத்திற்கான தோஷ நிவர்த்திக்கு ஆண்டாள் சன்னதியில் வாரணமாயிரம் படிப்பது உங்களுக்கு தோஷ நிவர்த்தியை கொடுக்கும். மேலும் வளையல் தானம் செய்வதும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பதும் நல்லது. பசுமாட்டுகளுக்கு உணவளித்தாலும் மகர ராசினியர்களுக்கு இன்று கிரக தோஷங்கள் தீரும். இன்றைய நாளில் நீங்கள் புதிய முயற்சிகளோ அல்லது புதிய நண்பர்களிடத்தில் பேசுவதையோ தவிர்க்கலாம். கும்பராசினியர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு உறவினர்களின் வருகை சற்று வேலை பலுவை அதிகரிக்கும்.
அலுவலக ரீதியாக இருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவானும் சுக்கிர பகவானும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு இன்று அனுகூலமாகவே அமைகிறார்கள். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் சூரியனும் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையை கொடுப்பார். இந்த திருவாடி பூரத்தில் இன்றைய நாளில் நீங்கள் கருமாரி அம்மன் ஆலயத்தில் அபிஷேகம் செய்வதனால் ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தியாகும். மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை தரும். பல காலமாக இருந்து வந்த மன போராட்டங்கள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த பேச்சுவார்த்தை இல்லாத சூழ்நிலைகள் மாறுவது இன்றைய நாளில் உங்களுக்கு மன திருப்தியை தரும். இன்று இந்த மீனராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவே அமைகிறது. குடும்ப சண்டைகளும் குடும்ப போராட்டங்களும் தீரக்கூடிய நாளாக இருப்பதனால் இந்த நாளில் நீங்கள் பள்ளி கொண்ட பெருமாளை வணங்குவதும் மற்றும் ஆண்டாளை தரிசனம் செய்வதும் சிறப்பு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வி என்ன? இன்று திருவாடிப்பூரம், இதன் சிறப்பை பற்றி கூறவும். திருவாடிப்பூரம் அப்படிங்கும் பொழுதே இந்த ஆடி மாசத்தில் பூர நட்சத்திரத்தில் சந்திரனின் சஞ்சாரம், அதுவும் சுக்கிரனோடையே சேர்ந்திருக்கும். இந்த நாள்ல பாத்தீங்கன்னா அம்மனுக்கு சீமந்தம் பண்றது அப்படிங்கிறது நம்மளுடைய பல காலமாக இருக்கக்கூடிய வழக்கம். ஸோ இன்னைக்கு அந்த கண்ணாடி வளையல் தானம் கொடுக்கறதுங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வு. எல்லா அம்மன் ஆலயங்கள்லையுமே நம்ம கண்ணாடியை கொடுப்பதும் அண்ட் கோவில்ல இருந்து நம்ம கண்ணாடி வாங்கிக்கிறதும் ஒரு தனி சிறப்பு தான். ஸோ இந்த பூர நட்சத்திரத்துக்கு சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறாரு. இந்த கண்ணாடி வளையல்களுமே சுக்கிரனினுடைய ஒரு ஆதிக்கம் தான். ஸோ ஐஸ்வர்யங்கள் வருவதற்கும் சரி, நம்ம குடும்பத்துல சந்ததி விருத்திகள் ஆகிறது, திருமணமாகிறது, சுப காரியங்கள் வருவதற்கு இன்னைக்கு நீங்க போயிட்டு அம்மன் ஆலயத்துல வழிபாடு செய்து அந்த வளையலை நீங்கள் வாங்கி கொண்டு வாங்க. அதே மாதிரி நீங்களும் கோவிலுக்கு போய் வளையலை தானமாக கொடுக்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.